கிறிஸ்து கவனிச்சிங்கன்னா ஸ்தோத்திரம் 70 பேரை அனுப்புகிறார், 2 பேரை அனுப்புகிறார். அந்த 70 பேரும் போயிட்டு 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தாங்க. நீ போ பிரசங்கம் பண்ணு, பிசாசை விரட்டு, நோய்களை சுகமாக்குன்னு அதிகாரம் கொடுத்து 70 பேர் அனுப்பின 70 பேர் திரும்ப வர்றாங்க. வந்து சந்தோஷத்துடனே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசை விரட்டினோம், உம்முடைய நாமத்தை சொன்னோம், பிசாசு ஓடினது. அப்போ சொல்கிறார் இயேசு, ஏதோ வானத்திலிருந்து என்னவா எனக்கு அருமையானவர்கள, நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தை சொன்னோம், பிசாசு வானத்திலிருந்து கீழே விழணும். இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்குல்ல. இந்த அதிகாரத்தை 70 பேரும் திரும்பி வந்தாங்க, ஒருத்தர் கூட குறையலங்க. ஹலோ, 70 பேரும் போய் இயேசுவை சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு பிசாசை விரட்டிட்டு சந்தோஷத்தோடு திரும்பி வந்தாங்க. எத்தனை பேர்? 70 பேரில் ஒரு ஆள் கூட குறையல. 70 பேர் கர்த்தர் சொன்ன, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். சபையில் எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேரும் அதிகாரத்தை பயன்படுத்தணும். நான் சொல்கிறது ஏதாவது புரியுதுங்களா? 70 பேர் போனாங்க, போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்க, பிசாசை விரட்டினாங்க. 70 பேர் ரிட்டர்ன் வந்தாங்க, அதில் ஒரு ஆள் கூட. இப்போ இருக்கிற ஆள் போய் இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசை விரட்டினா வானத்திலிருந்து மின்னலை போல பிசாசு விடுவான். இது என்னைக்கு நடக்குங்க? இது எப்போ நடக்கும் கேட்டால் உம்முன்னு இருந்துக்குவீங்க. என்னைக்குங்க நடக்கும்? அவங்கள கூப்பிட்டு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புனதுமே போனாங்க, அதிகாரம் அவர் கொடுத்ததுமே கிளம்பி போயிட்டாங்க. நம்ம சபைகளில் என்னைக்கு நடக்கும்னு கேட்குறேன். சபைகளில் என்னைக்கு நடக்கும்? நடக்குமா நடக்காத? எப்போ? இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு? 70 பேர் உடனே போனாங்கங்க. 70 பேரும் தாமதப்படுத்தலை. கவனிங்க, அவங்க இல்லைன்றவரை நாங்கள் ஒரு ஆலயத்தில் 10 வருஷம் 20 வருஷம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் போகணுன்னு போனாங்களா? கவனிங்க, ஏதாவது